செங்கோட்டையின் தாவேகாவுக்கு போனதுனால கொங்கு மண்டலத்துல ஒரு வலிமையான போட்டி உருவாகி இருக்கு. அதாவது திமுக, அதிமுக, தாவேகா இடையில தான் இந்த போட்டியே. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கு. அதுலயும் குறிப்பா கோவை மாவட்டம் எப்பவுமே அதிமுகவுக்கு ரொம்ப சாதகமா தான் இருந்திருக்கு. கடந்த 2001 தேர்தல்ல திமுக இங்க ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாம போயிருச்சு. அதுக்கு முக்கிய காரணம் இபிஎஸ், எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்ற வலுவான அதிமுக தலைவர்கள் இந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்றதுதான். இதே மாதிரி செங்கோட்டையின் செந்தில் பாலாஜியும் அதிமுகவுல இருந்தவங்க தான். அவங்களும் இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான். இப்போ இந்த பகுதிகளில் ஜெயிக்க செந்தில் பாலாஜி மூலமா முழு தீவிரமா களப்பணிகள்ல இறங்கி இருக்கு திமுக. அதுக்காக தேர்தல் பிரச்சார திட்டங்கள், வேட்பாளர்கள் தேர்வு, அரசியல் வியூகங்கள்னு எல்லா வேலைகள்லையும் முழுமையா நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி இன்னொரு பக்கம் செங்கோட்டையின் மூலமா கொங்கு பகுதியில வெற்றியை உறுதி செய்ய தாவேகாவும் களமிறங்கி இருக்கு. தாவேகாவுல இப்போ நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் பதவியும் செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதனால இந்த 3 பேரும் தங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இதுல யார் ஜெயிச்சாலும் அது அவங்க கட்சிக்குள்ள பெரிய மரியாதையை உருவாக்கி தரும். அதனால செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, செந்தில் பாலாஜி இவங்க 3 பேரும் இறங்கி ஆட இருக்காங்க. இவங்கள யாருடைய பலம் தேர்தல்ல எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.